பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நீங்கள் வீட்டின் சூழ்நிலையிலே, குடும்ப சூழ்நிலையிலே, உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையிலே, உங்களுடைய சகல காரியத்தின் நடுவிலே நீங்கள் இன்றைக்கு அல்லது நேற்று இரவு வரைக்கும் கலங்கி இருக்கிற, பயந்திருக்கிற, போராட்டமாக இருக்கிற, சில காரியங்களில் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிற சில பாவங்கள், சில பிரச்சனைகள், சில சோதனைகள், சில பிசாசுடைய போராட்டங்கள், சில விரோதமாய் இருக்கிற காரியங்கள், அல்லது கூட வேலை செய்கிறவர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள், இப்படி பலர் மூலமாக வருகிற விரோதங்கள், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதபடிக்கு சோர்ந்து போயிருக்கலாம், பயந்திருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் இந்த நாளில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களோடு பேசி, நாம் இன்றைக்கு ஜெயம் பெறுவதற்கு, விடுதலைக்கு என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. யோசபாத்துக்கு எதிராய் 3 கூட்டங்கள் எழும்பி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனுடைய மனுஷனாய், அவன் யூதாவின் ராஜாவாய் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். அவனுக்கு பாருங்கள், விரோதிகள் சூழ்ந்து பாளையம் இட்டு அவனை பயமுறுத்துகிறார்கள். கவலைப்படாதீர்கள். இந்த காலவேளையில் கூட நீங்கள் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு பயந்த குடும்பமாய் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யலாம், வேலை செய்யலாம், எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு பயந்து இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், சாட்சி பரிசுத்தமாக இருக்கலாம், இன்னும் வைராக்கியமாக இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதிராக எந்தெந்த வழியில் எந்தெந்த கூட்டம் இன்றைக்கு போராடுதென்று நீங்கள் ஒருவேளை பார்த்து சோர்ந்திருக்கலாம், கேள்விகளோடு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவன் செய்த காரியம், அவன் ஜெபிக்கிறான், அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவன் ஜெபிக்கிறதை பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் எனக்கு பலன் தாரும் என்று ஜெபிக்கிறான். செய்ய வேண்டியது என்னவென்று தெரியவில்லை, பலன் இல்லை என்று சொல்லி அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறான். நீங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள், எந்த யுத்தத்தை பார்த்தாலும், எந்த சத்துரு சாத்தான் கொண்டு இருக்கிற பிரச்சனை, போராட்ட, சோதனை பார்த்தாலும் கலங்கி போகாமல் ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம், உபவாசித்து ஜெபிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம், தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நடந்தது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதே போலதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணி எதிரிகள் அவர்களுக்குள் வெட்டுண்டு விழப்பண்ணினார், ஜெயம் கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு நமக்காக வெற்றி சிறந்தவராய் அவர் எழுந்தருளினார். நம்முடைய கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய யுத்தத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் கலங்கி சோர்ந்து மனமுடைஞ்சு பயந்து திகிலடைந்து என்ன செய்வது, பலன் இல்லை, போராட்டம், வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, கடனிலிருந்து விடுதலை இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை, பிசாசு கொண்டொரு சோதனை, பாவம், இன்னும் அநேக காரியங்களில் யுத்தம், ஆண்டவரே வெற்றி இல்லை என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக.
ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பக்கம் திருப்பும்படி ஜெபிக்க உதவி செய்யும். உபவாசிக்க உதவி, குடும்பமாய் ஜெபிக்க, குடும்பமாய் உபவாசிக்க, வாலிப பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்க, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும். யுத்தம் தேவனுடையது என்பதை விசுவாசித்து யோசபாத் அன்றைக்கு அர்ப்பணித்தது போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, இது உம்முடைய யுத்தம். ஹல்லேலூயா. இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்த தேவன், சாத்தானுடைய திட்டங்களை முறித்து அவன் தலை நசுக்கி வெற்றி சிறந்த தேவன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்பொழுது வல்லமை அனுப்பி யுத்தத்தை நீங்கள் நடப்பித்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பிற வேலை சொல்லத்திற்குரிய யுத்தங்கள், ஆண்டவரே இவருடைய கையின் பிரயாசத்தில் யுத்தங்கள், ஆவிக்குறி வாழ்க்கையில் ஊழியங்கள் இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயம் எடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த யுத்தம் உம்முடையது என்று அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. வியாதிகள் கட்டுகள் முறிந்து விழுவதாக, மாந்திரீகங்கள் செய்வினை கட்டுகள் உடைந்து விழுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிறதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த யுத்தம் தேவனுடையது. என்று முதல் ஜெயம் கொடுப்பார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். God bless you.